Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge day 25. இன்னைக்கு 25 days வந்து நம்ம கடந்து வந்துட்டோம். கண்டிப்பா இதுல நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 5 days வந்து இருக்குது. நிறைய பேர் இப்பதான் வந்து ஜாயின் பண்ணிட்டே இருக்கீங்க. சிஸ்டர் நான் இவ்வளவு இருக்கேன், இவ்வளவு என்னால குறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறீங்க. கண்டிப்பா வந்து வெயிட் வந்து லாஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுவும் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லியிருந்தீங்களா, அது மாதிரிதாங்க. நம்ம வீட்டுல நம்ம எல்லாருக்கும் எப்படி சமைக்கிறோமோ அதை வச்சு நம்ம ரொம்ப சூப்பரா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். அததான் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சோ நிறைய நம்ம சேனல்ல ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த வெயிட் லாஸ்க்காக நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அததான் உண்மையாலே நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேரோட வெயிட் லாஸ் வீடியோ எல்லாம் கீழே போயிட்டு கமெண்ட்ல கேட்டிருப்பாங்க. அவங்க அதுக்கான ரெஸ்பான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. சோ அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்கிறனால கூட இருக்கலாம். அது வந்து அடுத்த பட்சம். இருந்தாலும் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ இது வந்து ஒரு ஈஸியான விஷயம் தானே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணதுதான் இது வந்து. சோ வந்து ரொம்ப ஈஸியா வந்து பண்ணிடலாம். உங்களோட கமெண்ட்டுக்கு உங்களோட டவுட்டுக்கு நான் ரிப்ளை பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். நீங்க ஏன் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்க? கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜாயின் ஆயிட்டே இருக்கீங்க. சொல்றீங்க 18 வயசு ஆகுது, எனக்கு இவ்வளவு வயசு ஆகுது, என்னோட வெயிட் வந்து ஒருத்தவங்களா 40-50 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வயசு வந்து இதுக்கு வந்து எதுவுமே இல்லைங்க. இது வந்து ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல். எனக்கு வந்து பிசிஓட பிரச்சனை இருக்கு சிஸ்டர், எனக்கு வந்து இந்த தைராய்டு இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்து சொல்றீங்க. அதுக்குமே இது வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. இது ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல்ல நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்றோம், அவ்வளவுதான். சோ எல்லாருமே தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க. சீக்கிரமா நீங்களும் வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், நம்மள வந்து பாடி ஷேமிங் பண்ணவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க, என்னோட ஹஸ்பண்ட் கூட சிஸ்டர் என்கிட்ட வந்து சரியா பேசாத மாதிரி இருக்கு, இந்த வெயிட் வந்து ஏறினால எங்க வீட்டுல இருக்கவங்களே என்னை வந்து கேலி பண்ணி பேசுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் கஷ்டமா இருக்குங்க கேக்குறதுக்கே. இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் தான், சரிங்களா? நீங்க வந்து அந்த வெயிட்டை குறைச்சு காட்டுறதா அவங்களுக்கு கொடுக்க பதிலடியா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா அதுதான் உண்மையாவே சொல்றேன். சோ இது வந்து ஒரு ஈஸியான விஷயம், கண்டிப்பா பண்ணிடலாம். கண்டிப்பா எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, சிஸ்டர் நீங்க வந்து நான் வந்து கொஞ்ச நேரம் வந்து படுத்திருப்பேன் சிஸ்டர், நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நம்மளோட பேக் சைடு பெயின் எல்லாமே இருக்கும். சோ நம்ம வந்து நிறைய வேலைகள் வந்து பார்த்துட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது நம்மளால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படி முதுக சாய்க்கணும்னு தான் தோணும். அது வந்து தப்பு கிடையாதுங்க. நீங்க வந்து படுத்துட்டு இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேலையை முடிச்சிட்டேன்னா ஏதாவது எடிட் பண்ணிட்டு இருக்கேன்னா என்னால உட்காந்து எடிட் பண்ண முடியாதுங்க, நான் படுத்துட்டு தான் வந்து பண்ணுவேன். சோ அந்த மாதிரி படுத்துக்கலாம், தூங்காம படுத்துக்கலாம். ஏன்னா அந்த டவுட் கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 days நான் வந்து வாக்கிங் வந்து போயிருக்க மாட்டேன். ஏன்னா வீட்டுல இருக்க சம்டைம் வந்து நம்ம ஹெவியா இருக்கும் நம்மளோட வேலைகள், கிளீன் பண்றது இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஹெவியா இருக்கும்போது, பிளஸ் இந்த ஒர்க் அவுட்டோ இல்ல இந்த மாதிரி வாக்கிங்கோ எக்ஸ்ட்ரா எடுத்து பண்ணும்போது இன்னும் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். இதை வந்து விட்டுலாமே அப்படின்னு நமக்கு வந்து தோணும். அது வந்து தோணாம இருக்கணும்னா அன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுட்டு மறுநாள் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். சோ அந்த மாதிரி வந்து பாத்துக்கோங்க. அதே மாதிரி தூக்கமும் அதே மாதிரிதாங்க. நமக்கு வந்து ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகுதுன்னா கொஞ்ச நேரம் பகல்ல தூங்கி எந்திரிச்சிருங்க. அதுக்காக அதையே வந்து டெய்லி பண்ணிடக்கூடாது. நைட்டு தூக்கம் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். தூக்கமும் இல்லாம இருந்துட்டோம்னா வச்சுக்கோங்க, அந்த நைட்டு தூக்கமும் நமக்கு வந்து இல்லாட்டினா நமக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ஆகாது. நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்னால அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கமின்மையினாலதான் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வச்சுக்கோங்க. உங்களையே நீங்க வந்து ஏதாவது ஒரு இதுல வந்து பிஸியா வந்து வச்சுக்கோங்க. ஒரு டைலரிங்கோ, ஒரு ஆரி ஒர்க்கோ, இல்ல ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்க ஏதோ ஒன்று விஷயத்துல வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, ஏதோ ஒரு கிரியேட்டிவா ஏதோ ஒன்று பண்றீங்க அப்படின்னா அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் எல்லாமே அந்த சைடு டைவர்ட் ஆயிடும். சோ அப்போ நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். சோ அதை வந்து யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். சோ இவ்வளவு கமெண்ட்ஸ் வருது, அதுக்கு ரிப்ளை பண்றது, அப்புறம் இந்த வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்றது, நான் என்னை பிஸியா வச்சுக்கிறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலிலயுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க முடியும். எப்படின்னா ஒரு சின்ன விஷயம் நமக்கும் ஒரு ஹஸ்பண்ட்க்கும் ஏதோ ஒரு வாக்குவாதம் நடக்குது. ஏதோ நம்ம ஒண்ணு சொல்றோம், அவங்க ஒண்ணு சொல்லும் போது அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமைதியா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சும்மா இருக்கோம் அப்படின்னா அதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருப்போம். அதுவே நம்ம பிஸியா நம்மளை வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதை பத்தி நம்ம யோசிக்கவே மாட்டோம். அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு போயிடும். சோ நம்மளோட எல்லா ஒரு விஷயத்துக்கும் நம்ம ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் தான் நம்ம வந்து நம்மள பிஸியா வச்சுக்கிறது தான். சோ அதனாலதான் ஷேர் பண்ணிருக்கேன். சோ நிறைய தண்ணி குடிங்க, அது மட்டும் ஃபாலோ பண்ணிருங்க. ஃபுட் எல்லாமே நான் வந்து ரொட்டீன் காமிச்சிட்டே இருக்கேன். இதைதான் சாப்பிடணும்னு இல்லை, நான் ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன், சரிங்களா? அதை வச்சு நீங்க வந்து உங்ககிட்ட கிடைக்கிறத வச்சு நீங்க வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். மறக்காம இந்த
வீடியோக்கு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய நிறைய நம்மளோட சேனல்ல ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னையும் மோட்டிவேட் பண்ணும். அது போக நம்மளோட வீடியோ நிறைய பேருக்கு போய் சேர்றதுக்கு வந்து யூடியூப் வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். வேர்க்குது பாருங்களேன். ஏன்னா உங்களுக்கு கிளியரா கேட்கணும்னு சொல்லிட்டு கூலர் ஃபேனையுமே கொஞ்சம் கம்மியா வச்சுட்டு தான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன். அதனாலதான் வந்து அப்படி இருக்குது. நேத்து வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, பாதி பூ இப்ப வந்து வச்சாச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில பூ கிடைக்கிறதுங்கிறது நம்ம ஊர்ல இருந்து வர்றதுங்க. அப்படிங்கும்போது ரொம்ப காஸ்ட்லியாவும் இருக்கும். கொஞ்சம் கலக்க தான் கட்டியிருப்பாங்க. நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இங்க கிடைக்காது. அதுவும் காஸ்ட்லியா இருக்குமா. சோ அதனால நான் வந்து பெரும்பாலும் வாங்க மாட்டேன். இப்ப இதுவே நானே போய் என்னை கூட்டிட்டு போயிருந்தாருன்னா நான் வாங்க விட்டுருக்க மாட்டேன். அவரா வாங்கிட்டு வந்ததுனாலதான் நான் வச்சிருக்கிறேன். இல்லன்னா இந்த பிளாஸ்டிக் மாதிரில இருக்கும்ல அந்த மாதிரி. ஆனா பூ வந்து ரொம்ப பிடிக்கும். யாருக்கு தான் பிடிக்காது. நம்ம வீட்டு மாடியில இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சு வச்சுக்கிறது, இல்லாட்டா பிளாஸ்டிக் பூ வச்சுக்கிறது, ஊருக்கு போனா நல்லா வச்சுக்கிறது, அந்த மாதிரிதான் வந்து இருக்கும். அதுதான் இங்க வந்துட்டு அந்த பூ சைடு போறதுக்கு ஏன்னா ரேட் அதிகமா ரொம்ப இருக்கும். ஒரு முழம்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா அதுவும் கலக்க இருக்கும். 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது எனக்கு அது மேல இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. சோ அப்புறம் ஹஸ்பண்டா வாங்கிட்டு வந்ததுனால வாங்கிட்டு வந்தாங்களா, அன்னைக்கு சாரி கட்டினதோட கழட்டி வச்சுட்டேன். அப்புறம் திருப்பி எடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேத்து வச்சேன் இல்லையா, ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதனால நேத்து பாதியை கட் பண்ணிட்டு இன்னைக்கு பாதியை வச்சிருக்கேன். சின்ன வயசுல எல்லாம் அப்பெல்லாம் வந்து பண்ணிருப்போம் இந்த மாதிரி. கண்டிப்பா எல்லாரும் நீங்களும் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஏன்னா எப்படினாலுமே ஒரு நாள் வச்சுட்டு மறுநாள்லாம் வச்ச அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி டைம்லாம் அது ஒரு சூப்பரான டைமிங். அது மாதிரிதான் நான் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இங்க பூவோட ரேட் அதிகம், அதை வேஸ்ட் பண்ண மனசு. ஏன்னா அன்னைக்கு ஃபுல் டே என்னால வைக்க முடியல, ரொம்ப பெருசா இருந்தது இல்லையா. அதனால இன்னைக்கு 2 நாள் வந்து நல்லா சூப்பரா வச்சாச்சு. எல்லாருமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கே இங்க ரொம்ப ஒரு நல்ல ஃபீலா இருக்கு. நமக்கே ஒரு பார்க்கும்போது பொட்டு பூ எல்லாம் பார்க்கும்போது நம்ம சிம்பிளா இருந்தாலும் ஒரு அழகு கொடுக்கறது தானே இந்த பூவுன்றது. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சோ அவ்வளவுதான். வாங்க இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணோம்னு சொல்லிட்டு பாக்கலாம். நிறைய வளவலன்னு பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்ககிட்ட பேசுறது ஒரு ஃபேமிலி கூட பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்களும் கூட சொல்லியிருக்கீங்க. எனக்கும் அப்படிதாங்க இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அவ்வளவுதான். வாங்க இன்னைக்கு ரொட்டீன் எல்லாமே பாக்கலாம். சரிங்களா, வாங்க பாக்கலாம். காலையிலே ஃப்ரெஷ்ஷா வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து சனிக்கிழமை இல்லையா, ஆஃபீஸ் எல்லாமே அவங்களுக்குலாம் லீவு தான். ஸோ இன்னைக்கு டே என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலையில எப்பவும் போல எப்படி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணிடுவேன். 57.90 வந்து இருக்கு. சூப்பர். ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் வந்து வெயிட் எல்லாமே குறைச்சிட்டேன் இல்லையா. கொஞ்சம் இருக்கிற கொழுப்பு குறைகிறதுக்கு எனக்கு வந்து டைம் எடுக்கதான் செய்யும். ஏன்னா கடைசி அடிமட்ட கொழுப்பு இல்லையா, அது போக ஆல்மோஸ்ட் நான் வந்து குறைச்சாச்சு. ஸோ வந்து எனக்கு வந்து எதிர்பார்க்காதீங்க. ஆனா இந்த ஃபார்மேட்ல உங்களுக்கு நீங்க வந்து பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வந்து வெயிட்டா இருக்கும்போது நல்லாவே லாஸ் ஆகும். அதுக்காக தான் ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து காலையில வந்து பாத்தீங்கன்னா ஜீரக தண்ணிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஜீரகம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அது வந்து நம்ம ஒரு பங்கு வைக்கிறோம்னா அது பாதி பங்கு ஆகிற அளவுக்கு நல்லா கொதிச்சோன்னே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி குடிச்சுக்கலாம். இல்லாட்டினா நைட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சுட்டு கூட காலைல கொதிக்க வச்சு குடிக்கலாம். அதுவும் நல்லதுதான். இந்த மாதிரி எனக்கும் அம்மாச்சிக்கு 2 பேருக்குமே இன்னைக்கு வந்து ஜீரக தண்ணி தான். இது வந்து பாத்தீங்கன்னா சம்டைம் வந்து நம்ம எல்லா ஃபுட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாதிரி ஆயிடும், இல்லைன்னா அந்த செரிமானம் அது இல்லாம இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லது. அது போக நம்மளோட வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து குடிச்சாச்சா காலைல எம்டி ஸ்டமக்ல. அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிரெட் ஆம்லெட் தான் வந்து பண்ண போறேன். ஏன்னா ரொம்ப நாளாச்சு பிரெட் ஆம்லெட் பண்ணிட்டு, ஸோ அதை வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌன் பிரெட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்காகவே காட்டியிருக்கேன் பாருங்க. ப்ரௌன் பிரெட், வீட் பிரெட், இந்த மாதிரி அதை மட்டும் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி வாங்குங்க. ஏன்னா மைதா பிரெட் வாங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். நார்மலாக வந்து பிரெட்டை டோஸ்ட் பண்ணிட்டு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மாச்சிக்கு மாமாக்கெலாம் வந்து பச்சை மிளகா வெங்காயம்லாம் வந்து போட்டு அவங்களுக்கு வந்து ஆம்லெட் பண்ணி கொடுத்துட்டேன். பிரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு அதில் பட்டர் அப்ளை பண்ணி தனியாக கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து அப்படி சாப்பிட்டுப்பாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரெட் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கிறிஸ்பியாக டோஸ்ட் பண்ணுறேன் பாருங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முட்டை, வெங்காயம், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் உப்பு, இவ்வளவு வந்து சேர்க்கிறேன். சிம்பிளா வந்து நல்லா இருக்கும் அது டேஸ்ட் ரொம்ப. நீங்க வந்து எப்படி வேணாலும் ஆம்லெட் போட்டுக்கோங்க. ஆயில் வந்து கம்மியா வந்து சேர்த்துக்கோங்க. இதுல வெஜிடபிள்ஸ் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து லைட்டா ஆயில வந்து கிரீஸ் பண்ண மாதிரி தான் வந்து பண்ணிருக்கேன். பிரஷ் ஏதாவது இருந்தா கூட லைட்டா அப்படியே அப்ளை பண்ணுங்க. அவ்வளவுதான். இப்ப வந்து முட்டை எல்லாமே தண்ணியா தாங்க இருக்கு. ஆனா கெட்டு போகல, அது வேற பயமாவே இருக்கும். ஏன்னா வெயில் காலம் இல்லையா, மோந்து பார்த்துட்டே நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பேன்.
ஆம்லெட் பாருங்களேன் தெரியும், ஆயில் இல்லாதது உங்களுக்கு வந்து தெரியும் பாருங்க. பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஜீரகத்தூள் மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்ளே நல்லா இருக்கும். இங்க பாருங்க இந்த அளவுக்கு வந்து பிரெட் கிறிஸ்பியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். பிரெட் ஆம்லெட்டா சேர்த்து பண்ணும்போது அது வந்து ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த மாதிரி கிறிஸ்பியா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு பிரெட் தான் இன்னைக்கு நான் வந்து எடுத்திருக்கேன், நீங்க 2 கூட எடுத்துக்கலாம். சூப்பரா வந்து பாட்டு, எனக்கு பிடிச்ச பாட்டு அபியும் நானும்ல இந்த பாட்டு இருக்குல்ல, ஒரே ஒரு ஊரிலே, அந்த சாங்கை கேட்டுட்டே நல்லா வந்து சாப்பிட்டேங்க. அந்த மாதிரி சாங்ஸாவே இன்னைக்கு வந்து போட்டு விட்டுட்டு இருந்தேங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பசங்க வந்து கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சாங்க. அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரெட் மேல வந்து பாத்தீங்கன்னா முட்டையில ஜீரகத்தூள் மிளகுத்தூள் இதெல்லாமே பீட் பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி முன்னாடி இந்த மாதிரி தடவி விட்டுட்டு வேக வச்சு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நல்லா இருக்கும் அவங்களுக்கும். ஃபுல்லா அந்த ஏன்னா சம்டைம் வந்து பிரெட் ஆம்லெட் பண்ணி போட்டு கொடுத்தாலும் ஆம்லெட்டை மட்டும் எடுத்துட்டு இது வந்து திங்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிடுவேன். அதுக்கு மேல பட்டர் அப்ளை பண்ணி நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நல்லா வெந்துரும். அவங்களுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக விட மாட்டேன், நல்லா வெந்தாலே போதும். ஏன்னா கிறிஸ்பியா இருந்தா அவங்களுக்கு வந்து சாப்பிட்றது வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது இல்லையா. ஸோ அதனால இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பட்டர் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா வந்து 2 பேருக்கும் கட் பண்ணி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்டுப்பாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து பாத்தீங்கன்னா குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா சரி தலையிலையும் எண்ணெய் வச்சிருந்தோம் இல்லையா, அதுதான் வந்து இப்ப வந்து நல்லா இருக்கு. ஏன்னா இப்ப வந்து கொஞ்சம் மழை வருது இல்லையா, அதனால ஒண்ணும் தெரியல. இல்லைன்னா ரொம்ப வெயிலா இருக்கும்போது எண்ணெய் வந்து மூஞ்சிலேயே வலிஞ்சிட்டு இருந்தது. நல்லா வந்து பின்னி போட்டாச்சுங்க, அப்பதான் கம்ஃபர்டபுளா இருக்குது. அதுக்கப்புறம் நேத்து வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பூ வச்சோம் இல்லையா, அதை எடுத்து வந்து தலையில வச்சாச்சு. உண்மையாவே ஒரு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் நல்லா இருக்கு, பாசிட்டிவ் வைபா. ஒரு நம்ம ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் நல்லா ஒரு பிரைட்டா இருக்கிற மாதிரி வந்து இருந்தது. ஸோ குளிச்சு ஃப்ரெஷ் அப்லாம் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிஷின்ல முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா பெட்ஷீட் எல்லாமே எடுத்துட்டு நான் வந்து போட்டு விட்டுருந்தேங்க. அதெல்லாம் எடுத்துட்டு வந்து காய போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாதம் வந்து வேக வச்சிருந்தேன், அதையும் வடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. அதுக்குள்ள நம்ம சாதத்தை வடிச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு வடிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா 1 கிளாஸ் தண்ணியை வந்து குடிச்சேங்க. இந்த மாதிரி அப்பப்போ நீங்க வந்து தண்ணி நிறையாவே குடிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சில சிஸ்டர் தான் குடிக்க முடியலன்னு சொல்றீங்க, கேப் விட்டு குடிங்க. சாதம் வந்து வடிச்சு வச்சுட்டேன்னா ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போயிருந்தாங்க இல்லையா, சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்துட்டு இந்த இது வந்து அலசியும் வச்சிருந்தாங்க. பாதி இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் 65க்கு வந்து மசாலா தயிர்லாம் ஆட் பண்ணி வச்சுட்டாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் அவர் வந்து பண்ணிடுவாரு. அதனால ஸோ இன்னைக்கு வந்து சனிக்கிழமை வேற இல்லையா, அவர் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு. சரி அவர் முடிவிட்டு போயிட்டு வரேன், அதுக்குள்ள வந்து மசாலா எல்லாம் ஊறட்டும்னு சொல்லிட்டு போனாரு. சரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா சமைச்சுக்கிட்டு சரி குழம்பாவது வச்சிருவோம்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருந்தேங்க. நல்லா கட் பண்ணிட்டேன், கைய பெருசா கட் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ரத்தம் ஓடிட்டே இருந்த ஒரு துணியை கட்டிக்கிட்டே வந்து சமைச்சிட்டேன். இன்னைக்கு வந்து சிக்கன் குழம்பு வந்து சிம்பிளா நான் ஆல்ரெடி பண்ணியிருந்தேன். சரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நியூ ஆட் ஆகிங்களா, அவங்களுக்காக ஷேர் பண்றேன். கடையில எண்ணெய் சுடு பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா சோம்பு வந்து பொரிய விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கரம் மசாலா ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி வந்து சேர்த்துட்டு இதுல வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம என்ன வதங்குறதுக்காக. இது வந்து சும்மா சிம்பிள் கிராமத்து ஸ்டைல் நல்லா இருக்கும் இல்லையா, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு வைக்கிறது அந்த மாதிரிதான். அதுக்கப்புறம் உப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு சின்ன சின்ன துண்டுகளா வந்து கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், இதுதான் வந்து காரத்துக்கு ஏற்ப சேர்த்திருக்கேன். நீங்க வீட்டுல அரைச்சு குழம்பு மிளகாய் தூள் இருந்தா கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து அந்த எண்ணெயில வந்து ஒரு லைட்டா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மஞ்சள் போட்டு நல்லா வந்து சிக்கன் அலசி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி நம்ம எங்க வீட்டுக்காரர் நான் வந்து வச்சுக்கிறேன்னு தான் சொன்னாரு. நான் நல்லா கையில கட்டை போட்டு பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்ததும் பாத்தீங்கன்னா அவரு திட்டிட்டு இருந்தாரு, நான் தான் வந்து பண்றேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரி லேட் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண ஆரம்பிச்சேன். சிக்கன் கொஞ்சம் வதங்கினதும் அதுல வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கொஞ்சம். அதுக்கப்புறமா தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்ப தண்ணி வந்து
நான் வந்து செமி கிரேவி மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சேர்த்திருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க வீட்லயுமே. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தண்ணி வந்து நல்லா சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சாச்சு. கையில எவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்கேன் பாருங்க. அதுக்கப்புறம் குழம்பு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டேன் இல்லையா கொதிக்க. அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து ஊறி இருந்தது. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷாலோ ஃப்ரை மாதிரி நமக்கு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெட்ட போனவங்க 2 பேரும் அப்பாவும் வயலும் இன்னும் காணும். டைம் ஆயிடுச்சு இல்லையா, நம்ம பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பேன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயில் வந்து கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அது 1 ஸ்பூன் ஆயிலும் வந்து ஒரு சைடா வந்து ஒதுங்கி இருக்கு பாருங்க. நல்லா வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னும் முடிஞ்சா ஆயில் கம்மி பண்ண பாருங்க. நமக்கு ஆசைக்கு நான் ஒரு 5 பீஸ் மட்டும் பொரிச்சேன். ரொம்ப ஏன்னா கிரேவிங்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ உங்களுக்கு பொரிச்சு சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா ஆயில் ரொம்ப கம்மியா விட்டு நல்லா வந்து இந்த மாதிரி சிம்ல வச்சு பொரிச்சு எடுத்தீங்கன்னா பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா குழம்பும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இல்லையா. ஹஸ்பண்ட் வந்து அப்புறம் வந்துட்டாங்க. அப்புறம் வந்து நிறைய ஆயில் போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து பொரிச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில கட்டை பார்த்துட்டு திட்டிட்டு இருந்தாங்க. என்ன இப்படி அசால்ட்ட வேலை பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலா தான் கட் பண்ணிட்டு எனக்கே என்னாலே எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், லெமன், வெங்காயம் எல்லாம் அழகா கட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அப்புறமா எனக்கு வந்து ரவை களியும் வந்து கிண்டி கொடுத்தாங்கங்க. உண்மையா சொல்லணும்னா சாதத்தை விட இந்த ரவை களி கூட ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் கூட சூப்பரா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஊட்டி விட்டுடலாமேன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட ரவை களியும் சூப்பரா ரெடியா இருந்துச்சா, அதை வந்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நீங்க இன்னும் முயற்சி பண்ணலன்னா ரவை களி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க குழம்புல போட்ட 3 சின்ன துண்டு வெங்காயம், நிறைய வெள்ளரிக்காய், 2 அந்த ஷாலோ ஃப்ரை பண்ண சிக்கன் 65 வந்து எடுத்திருக்கிறேன். நான்வெஜ் எல்லாமே சாப்பிடலாம். அதை எப்படி சாப்பிடணும்ன்றதுதான் இருக்கு. அதுதான் ஐடியா செட் இருக்கேன். ஏன்னா எல்லா நான்வெஜ்ஜுமே சாப்பிடலாம். ஆனா அளவா இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. சிக்கன்ல எல்லாம் புரோட்டீன் வந்து இருக்கு. ஸோ அதனால புரோட்டீன் எனக்குன்னா சிக்கன் இருக்குன்றனால அது கூட வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிடணும்னு தோணாதுங்க. அதனால நான் வந்து அது கூட வெள்ளரிக்காய் வந்து வச்சுக்கிட்டேன் ஃபைபருக்காக. சரிங்களா, இந்த மாதிரி. ஏன்னா சிக்கன் சாப்பிடும்போது காய்கறி எல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா அப்புறம் சிக்கன் எப்படி சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து சாப்பிடுவேன். சரியான மழை வந்துருச்சுங்க மதியம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க அரண்மனை அந்த 5 அந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருந்தோம். நான் இன்னும் பார்க்கவே இல்லை. அந்த சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் வந்து பாத்துட்டு இருந்தோம். இது இப்பதான் வந்து ஃபுல்லா வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் டசானா பாப்பா வந்து வந்தாங்க. டசானா பாப்பா யாருன்னு கேக்குறீங்க. என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட பொண்ணுதான் அவங்க. தம்பி கூட பிளே ஸ்கூல்ல படிச்சாங்க. இப்போ வந்து வேற ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அப்பப்போ விளையாட மட்டும் வருவாங்க. நம்ம வீட்டு பக்கத்துல தமிழ்காரவங்க தான் அவங்களும். அதுக்கப்புறம் தம்பியை வந்து டியூஷன் முன்னாடி விட்டுருந்தேன். அப்புறம் கூட்டிகிட்டு வந்தேன். டசானாவும் விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்களை வந்து அனுப்பிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா காஃபி வந்து அம்மாச்சிக்கு வந்து போட்டு கொடுத்தேன். லேட்டா தான் வந்து வந்தாங்க. அவங்களுக்கு வந்து நேத்து மாதிரியே அந்த வெல்லம் வந்து இடிச்சு போட்டு காஃபி வந்து பண்ணி கொடுத்தேன். ஏன்னா நிறைய வெல்லம் வந்து ஊர்ல இருந்து கொண்டு வந்தது இருக்கு. ஸோ அதுவும் நல்லதும் கூட இல்லையா, அதை வந்து போட்டு கொடுத்தாச்சு. நான் டின்னர் வந்து 6:30 மணிக்கு எடுத்துக்கிட்டேங்க. 3 அந்த ஷாலோ ஃப்ரை பண்ண சிக்கன் பீஸ் இருந்ததுல அது, அதுக்கப்புறம் குழம்புல போட்ட ஒரு 4-5 பீஸ் சின்னது தாங்க. இது நல்லாவே ஃபில்லிங்கா வந்து இருந்தது எனக்கு. இந்த மாதிரி சிக்கன் குழம்புலாம் மீன் குழம்புலாம் வைக்கும் போது எனக்கு அந்த இதுவே எனக்கு போதும். நல்லா ஃபில்லிங்காவும் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் லவ்வர் நான். ஸோ அதனால பாத்தீங்கன்னா சூப்பரா டின்னர் வந்து சாப்பிட்டாச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் தான் டின்னர் வந்து மத்தவங்க அம்மாச்சிக்கு அவங்களுக்கு எல்லாம் வந்து பண்ணாங்க. தோசை, சிக்கன் குழம்பு இருக்கு இல்லையா, தோசை வந்து தோசை மாதிரி ஊத்தாம இந்த மாதிரி ஊத்தாப்பம் மாதிரி ஊத்தி வந்து சாப்பிட்டாங்க. ஸோ அதை தான் ஷேர் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து கடைசியா தண்ணி குடிச்சு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நிறைய வேலை இன்னைக்கு வந்து பண்ணல. பாத்திரம் விளக்குனது எல்லாமே ஹஸ்பண்ட் தான் வந்து பண்ணாங்க. கை கட் ஆயிடுச்சு இல்லையா, ரொம்ப பெருசாவே கட் ஆயிடுச்சுங்க. பார்த்து எல்லாருமே வேலை செய்யுங்க. ஒரு பீஸ் அப்படியே தனியாவே கட்டாயி வந்துருச்சுங்க. அந்த அளவுக்கு கை கட்டாயிடுச்சு. வாக்கிங் என்னால பண்ண முடியல. கை வந்து நம்ம ஆட்டி தானே பண்ணணும், அதனால வந்து பண்ண முடியல. பட் வீட்டுல இன்னைக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் மாதிரி தான் இருந்தது. ஹஸ்பண்டே மேக்சிமம் வேலையை வந்து பாத்துக்கிட்டாங்க. ஸோ இன்னைக்கு டேவை நான் வந்து கரெக்டா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்க எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.